ஹலோ. ஒரு ரீடிங் இன்றைக்கி பார்க்கலாம். என்ன மாதிரியான ரீடிங் பார்க்கலான்னு சொல்லி செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி வந்து 2 பிளாக் ஃபெதர் இதை வச்சுட்டு நம்ம ஒரு மெசேஜ் சேனல் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளாக் ஃபெதர் மெசேஜ் சேனல் பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் வந்த மெசேஜ் என்னென்னா, தூரத்தில் ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு பர்சன் நின்று பார்த்துட்ருக்கிற மாதிரி இருக்குது. அது பார்க்குறதுக்கு ஒரு ஃபீமேல் அந்த மாதிரியான ஒரு இமேஜ் மாதிரி தெரியுது. தூரத்தில் இருக்க மாதிரி இருக்குது. ஒரு ஆறு ஒரு அந்த மாதிரி ஒரு இருக்கும்போது ஒரு கரை இருக்குல்ல, ஒரு ஆறு அந்த மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து தூரத்தில் அங்கே நின்று பார்க்குற மாதிரி இருக்குது. அவங்க நிற்கிற அந்த ரெஃப்ளெக்ஷன் வந்துட்டு இந்த தண்ணியில் தெரியுது. அந்த ரிஃப்ளெக்ஷன் அந்த மாதிரி இருக்குது. நைட் இருட்டாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு விஷன் என்ன வந்தது. இன்னொரு விஷன் என்னென்னா, ஒரு ஒரு சித்தராக இருக்கலாம், ஒரு சாது அந்த மாதிரி ஒரு பர்சன் ஒரு தாடி வச்சுக்கிட்டு ஷர்ட் போடலை, ஜஸ்ட் ஒரு வேஷ்டி அந்த மாதிரி கட்டியிருக்கிறாங்க. ஒரு பியர்டு எல்லாமே வந்துட்டு என்ன கிரே ஹேர்ஸ் கிடையாது, ஒரு அந்த பிளாக், அந்த டார்க் பிளாக் அந்த மாதிரியான ஒரு பியர்டு அந்த மாதிரி இருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு ஒரு நார்மல் பர்சன் மாதிரி இருக்காங்க. ஆனால் அவங்க ஒரு சித்தர்ன்றது தெரிய வருது. சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம் யாருக்காவது. அதனால தான் இந்த மெசேஜஸ் சொல்கிறேன். ஃபெதர் என்ன மாதிரியான மெசேஜஸ் இன்றைக்கி உங்களுக்கு வந்துட்டு வரப்போகிறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஓகே, மெசேஜஸ் ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஃபோர்ஸ் பண்ணி அந்த மெசேஜஸ் உங்களுக்கு தான் சொல்லிட்டு எப்போவுமே எடுத்துக்காதீங்க. எப்போவுமே எல்லா மெசேஜ் எல்லாருக்கும் ரெசனேட் ஆகணும்னு சொல்லி கிடையாது. 1-2 மெசேஜஸ் ரெசனேட் ஆகலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்டார்ட். இன்னொரு விஷயம் எனக்கு தெரிகிறது என்னென்னா, ஒரு நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு பிளான்ட், ஒரு விதை ஒரு போட்டு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோ. ஒரு செடி முளைக்கிறதுக்காக ஒரு விதை போட்டிருக்கீங்கன்னா, அந்த செடியிலேருந்து வந்துட்டு ஒரு சீடு நீங்கள் போட்டிருக்க. அந்த சீடு வந்து 2ஆக பிரிஞ்ச மாதிரி இருக்குது. அந்த சீடு பிரிஞ்சிட்டு அது வளர்கிறதுக்கு ரெடியாக ஆகிட்ட மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயம் தெரியுது. மேபி இந்த விஷயம் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். அந்த சீட் வந்துட்டு 2ஆக அப்படி பிரிஞ்சிருச்சு. க்ரோத்துக்கு ரெடியான மாதிரி இருக்கு. அது க்ரோ ஆகுறதுக்கு ரெடியான மாதிரி இருக்கு. Four of Cups. கண்டிப்பாக நான் சொன்னேன், ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கு சீட்ஸ் போட்டிருந்தீங்கன்னா அந்த விஷயம் வந்துட்டு அதோட க்ரோத் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அந்த 2 விதையும் வந்து பிரிஞ்சு அந்த வெளியில் வந்த மாதிரி இருக்குது. அந்த க்ரோத்துக்காக சேம் லைக் அந்த மாதிரி இந்த கப்ஸ் ஃபில் ஆகிட்டு இருக்குது. இந்த கப்ஸ் கேன்சர் எனர்ஜி. ஒரு ஃபுல்ஃபில் ஒரு செலிப்ரேஷன். மேபி சில பேரோட வீட்டில் எதனா ஒரு செலிப்ரேஷன்ஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கும். இதெல்லாம் ஒரு விஷயம் வீட்டில். சில பேருக்கு உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் க்ரோத் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஒரு அஸ்திவாரம் அதுக்கு நீங்கள் போட்ட மாதிரி இருக்குது. ஒரு புது வீட்டுக்கு போகிறீங்க, இல்லை ஒரு இடம் வாங்கியிருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் அந்த பூஜை போடுற மாதிரி அந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது.
கண்டிப்பாக நிறைய இடத்துல நீங்கள் வந்துட்டு நிறைய அந்த பிளான்ஸ் அந்த முளைச்சி வர மாதிரி எதுனா அது உங்களுடைய ஃபோன் வால்பேப்பரில் இருக்கலாம், இல்லை நீங்கள் பார்க்குறதா இருக்கலாம், மீடியாவில் இல்லை எதுனா ஒரு இடத்துல வந்துட்டு நிறைய அந்த புதுசாக அந்த துளிர்த்து அந்த ஒரு செடி வெளியில் வர மாதிரி அந்த ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பார்க்குறதா இருக்கலாம். 10 of Swords கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பார்க்குறீங்க. உங்கள் லைஃப்பில் புது விஷயங்கள் முளைக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு, க்ரோத் அது ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது. என்ன விஷயமா வேணாலும் இருக்கலாம். நீங்கள் எந்த விஷயத்துக்காக நீங்கள் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அந்த விஷயங்கள் வந்துட்டு அந்த விஷயங்களில் க்ரோத் இருக்கிற மாதிரி இருக்குது. மேபி உங்களுடைய ஃபினான்ஷியலில், உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் எந்த விஷயம் நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த விஷயத்தில் உங்களுக்கு வந்து க்ரோத் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. த லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் கண்டிப்பாக சில பேருக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து எதனா ஒரு ஸ்பெல் ஒர்க்கில் நீங்கள் மாட்டியிருக்கீங்க, எதனா ஒரு விச் கிராஃப்ட் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் மாட்டி இருக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் வந்து வெளியில் வரத்துக்கான அந்த ஒரு வெளிச்சம், ஒரு ஹோப், ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது. அதில் நீங்கள் வெளியில் வரீங்க. 4 of Wands, 4 of Cups எல்லாமே கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. அந்த விஷயங்கள் ஸ்டார்ட் ஆகிருக்கு. கண்டிப்பாக 10 சிக்னிஃபிகண்ட். கண்டிப்பாக விஷயங்கள் ஸ்டார்ட் ஆகுது, சடன் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு க்ரோத், ஒரு ஏதோ புது விஷயம் ஒரு க்ரோத் ஆகிருக்கு. அதில் ஒரு ஹோப் கிடச்சிருக்கு. புதுசாக ஏதோ ஒரு ஹோப், வெளிச்சம், உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிருக்கலாம், இல்லை கிடைக்கும், சீக்கிரமே கிடைக்குன்ற மாதிரி இருக்குது. மேபி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம், அந்த விஷயத்துக்காக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம். அந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு கிளாரிட்டி, ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் அந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் கிடைக்கிற மாதிரி இருக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ட்ரையாங்கிள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா உங்களுக்கு விச் கிராஃப்ட் ஏதோ ஸ்பெல் ஒர்க் ரொம்ப காலமாக இருக்குது, ரொம்ப வருஷமாக இருக்குது, இல்லை ரீசன்ட்லி உங்களுக்கு யாரா பண்ண மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கான ஏதோ ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது. கடவுள் உங்களுக்கு காட்டுற மாதிரி இருக்குது. மேபி இது உங்களுடைய பிளாக் ஃபெதரில் நம்மளுடைய ஆன்செஸ்டர்ஸ் தான் எடுத்துக்கலாம். உங்களுடைய ஆன்செஸ்டர்ஸ் உங்களுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிற மாதிரி இருக்குது. ஒரு கருவண்டு இல்லை ஏதோ ஒரு சின்ன அந்த மாதிரி சில விஷயங்கள்னால வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கண்ணில் படுற மாதிரி, உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பார்க்குறதா இருக்கலாம். உங்களுக்கான அந்த விஷயம் விலகுதுன்ற மாதிரி திடீர்னு வீட்டில் வந்து ஏதோ ஒரு விஷயம் கூடு கட்டுறதா இருக்கலாம். ஏதாவது பறவை உங்கள் வீட்டில் ஒரு புது விஷயம் வர மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. இந்த விஷயம் ஃபீல் பண்ணாமல் இல்லை, கண்டிப்பாக எல்லாருமே ஃபீல் பண்ணுறீங்க. சில பேர் வந்துட்டு உங்களுக்கு ஸ்பெல் ஒர்க், விச் கிராஃப்ட்னால உங்களால் சில விஷயங்கள் அதை ஃபீல் பண்ண முடியல, உங்களுக்கு ஒரு பயம் வருது, ஏதோ ஒரு விஷயம் புதுசாக நீங்கள் ஒரு டார்க் எனர்ஜி, ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குன்னா அந்த விஷயம் விலகிறதுக்கான ஏதோ ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு சீக்கிரமே கிடைக்குன்ற மாதிரி இருக்குது. அது ரிமூவ் ஆகுற மாதிரியும் இருக்குது. இங்கே உங்களுடைய ஆன்செஸ்டர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அகெயின் ஷஃபிள் பண்ண திரும்ப அது உங்களுடைய ஆன்சர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த விஷயத்தில் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வெளில வர்றதுக்காகும். அந்த மாதிரி ஒரு ஃபைனல் மெசேஜ் பார்க்கலாமா? ஓகே, மேபி இது ஒரு ஷார்ட் மெசேஜாக தான் இருக்குது. ஷார்ட் மெசேஜாக இருந்தாலும் இந்த மெசேஜ் சில பேருக்கு வந்துட்டு ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்துட்டு வெளியில் வருவோமா இல்லையா, இல்லை திரும்ப நம்ம போயிட்டு அந்த ஒரு லூப்பில் மாட்டுற மாதிரி இருக்குது ஏதோ ஒரு விஷயத்தில் நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்குற மாதிரி இருக்குது. உங்களுக்கு அதுலேருந்து கண்டிப்பாக நீங்கள் வெளியில் வருவீங்க. வரத்துக்கான அந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆயிருக்குதுன்ற மாதிரி எனக்கு இந்த விளக்குன்ற மாதிரி ஏதோ ஒரு மேஜிக்கலான ஏதோ ஒரு விஷயம், ஒரு ஐடியா, ஒரு கிளாரிட்டி, ஏதோ ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் ஒரு பர்சன் மூலியமாகவோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து தெரிய வரப்போகுது.
இன்கேஸ் யாராவது வந்து எஜிப்சியன் அந்த ஒரு ஃபிகர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் இமேஜாக பார்க்குறீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய கன்ஃபர்மேஷனாக இருக்கும். உங்கள் லைஃப்பில் வரக்கூடிய இந்த மாற்றங்கள், இந்த ஒரு க்ரோத் மாற்றங்கள்லாம் உங்களுக்கு எதுனா இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, டார்க் எனர்ஜியில் இருக்கிறது நீங்கள் வெளியில் சீக்கிரம் வருவீங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கலாம். சில இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனாக இருக்கலாம். ஒரு க்ரோத் உங்களுக்கு வந்துட்டு லைஃப்பில் ஸ்டார்ட் ஆகிருக்கு, நடந்துட்டுருக்குன்ற மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள்ல. 10 significant. Knight of Coins, டவர் 2 வாட்டி வந்திருக்கு, டவர் கார்டு. கண்டிப்பாக இது ஒரு அந்த அந்த விளக்கு காட்டின மாதிரி ஒரு மேஜிக்கல் லைஃப்ன்ற மாதிரி அந்த மாதிரி சில விஷயங்கள் உங்கள் கிட்ட இருந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் ரிமூவ் ஆகிட்டு ஒரு மேஜிக்கல் ஒரு ஒரு பியூர் ஒரு எனர்ஜி உங்ககிட்ட வர மாதிரி இருக்குது. இதுக்கான ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வர மாதிரி இருக்குது. நீங்கள் அதுலேருந்து வெளில வர போகிறீங்கன்றது இல்லை வெளியில் வரத்துக்கான ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வருன்ற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக விச் கிராஃப்ட்ன்றது ஒரு ஸ்பெல் ஒர்க்ன்றது சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. ஏதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி மேபி ட்ரை பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக, இல்லை ஆல்ரெடி பண்ணியிருக்கலாம், இல்லை பண்ணது நீங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் திரும்பவும் அதை ட்ரை பண்ணி உங்களை அதில் மாட்ட வைக்க நினைக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அதில் நீங்கள் மாட்ட போகிறது கிடையாது. அதுலேருந்து கண்டிப்பாக நீங்கள் வெளியில் வரீங்கன்ற மாதிரி தான் இங்கே இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. ஃபோர் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் 2 வாட்டி இருக்குது. டவர் கார்ட் 2 வாட்டி இருக்குது. கண்டிப்பாக ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜிலேருந்து நீங்கள் வெளியில் வரத்துக்கான ஒரு கன்ஃபர்மேஷனாக இருக்குது. மேபி நீங்கள் இந்த திரும்ப அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் மாட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஏதோ சில விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டுருக்கிற மாதிரி இருக்கா, திரும்பி போன மாதிரி இருக்குது ஆனால் திரும்பி வர மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணி நீங்கள் கவலைப்பட்டுருக்கீங்கன்னா அந்த விஷயங்கள் அடியோட போகிறதுக்கான சில விஷயங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகி இருக்கிற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியணும்னா அந்த விஷயம் சீக்கிரம் தெரிய வருன்ற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக ஏதோ ஒரு ஸ்பெல் ஒர்க், கண்டிப்பாக நெகட்டிவ் எனர்ஜி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ரீடிங் எல்லாருக்கும் ரெசனேட் ஆகுமான்றது எனக்கு தெரியல. மெசேஜ் யாருக்கு ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. சில நேரத்தில் மெசேஜஸ் எல்லாருக்கான மெசேஜஸாக இருக்காது. ஏதாவது ஒரு மெசேஜ் அது உங்களுக்கு ரெசனேட் ஆகிருக்கலாம். உங்களுக்கான மெசேஜஸ்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஃபைனலாக எதனா ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் மைண்டில் யோசிச்சுக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எதனா ஒரு கொஸ்டின், அந்த விஷயம் வந்து எஸ் ஆர் நோன்றது மட்டும் நம்ம பார்ப்போம். சரியா? பாஸ் பண்ணிவிட்டு வீடியோ மைண்டில் அந்த விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு யோசிக்கிற விஷயம் ஏதாவது எஸ் ஆர் நோன்றதை பற்றி பார்க்கலாம். சரியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் ஆர் நோ. கையிலேருந்து தவறி போய் விழுது பறந்து நீங்கள் நினச்ச விஷயம் என்ன விஷயம் நினச்சிங்களோ அந்த விஷயம் எஸ். கண்டிப்பாக நான் இந்த ரீடிங்கில் சொன்ன மாதிரி அது ஸ்டார்ட் ஆகிருக்கு அந்த விஷயம். கண்டிப்பாக இந்த கார்டு எப்போ வந்தாலுமே நான் ஒரு நியூ பிகினிங்ஸ், நியூ ஸ்டார்ட் தான் எடுப்பேன்றது ஆல்ரெடி எனக்கு ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். கண்டிப்பாக இந்த கார்டு எஸ், அந்த விஷயங்கள் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஒரு ஸ்பீடு சொல்ல வந்து கரெக்டாக இது ஒரு ஸ்பீடு எடுத்துருக்கு. கண்டிப்பாக அந்த விஷயங்களில் நிறைய ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு தெரிய வரும். மேபி இந்த மாதிரி ஒரு நெகட்டிவில் நீங்கள் மாட்டியிருக்கீங்க சில விஷயங்கள்லாம், அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரத்துக்கான ஒரு நம்பிக்கை உங்களுக்கு புதுசாக கிடைக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக இதுலேருந்து நீங்கள் வெளில வந்துடலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்கள் ஆன்சஸ்டர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ஆன்சஸ்டர்ஸ் அவங்களுடைய ஒரு விஷயம் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அகெயின் இந்த கார்டு, அகெயின் எடுத்தவொடனே அகெயின் இந்த கார்டு. கண்டிப்பாக அவங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் உங்களுக்கு இந்த விஷயத்தில் நீங்கள் அதுலேருந்து முழுசாக நீங்கள் வெளில வரத்துக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. யாராவது திரும்ப உங்களுக்கு வந்து எதுனா ஒரு லூப்பில் மாட்டி வைக்கிறதுக்காக உங்களை வந்து ஸ்பெல் ஒர்க் பண்ணுறது, விஷ்கிராஃப்ட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க, மாந்திரிகம் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்காக நீங்கள் ப்ரொடெக்டடாக தான் இருக்கீங்க. உங்களுடைய ஆன்சஸ்டர் உங்களுக்கு ஃபுல் ஃபோர்ஸில் ஹெல்ப் பண்ணுறாங்க.
அந்த விஷயங்களில் நீங்கள் திரும்பவும் மாட்டக்கூடாதுன்ற மாதிரி இந்த வாட்டி நீங்கள் மாட்ட போகிறதா கிடையாது அந்த மாதிரியான விஷயங்களில் கண்டிப்பாக. டென் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது, நீங்கள் அடிக்கடி பார்க்குறதா இருக்கலாம். 10 கண்டிப்பாக இந்த ரீடிங் ஃபுல்லாகவே அந்த ஒரு ஸ்பெல் ஒர்க், அந்த விச் கிராஃப்ட், அந்த மாந்திரிகம் பண்ணுறது அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இங்கே இருக்குது. மேபி சில பேர் வந்து தெரிஞ்சே போய் அந்த ஒரு விஷயத்தில் நீங்களே தலை கொடுத்து நீங்களே மாட்டிக்கிட்ட மாதிரியும் இருக்கலாம். ஓகே, அதுலேருந்து நீங்கள் வெளில வர்றதுக்கு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வெளில வரலாம்ன்றதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன். சரியா? டேக் கேர். காட் பிளஸ்.